ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்றைக்கி நம்ம தாம்பரத்தில் இருக்க விகே எசன்ஸ் வந்திருக்கோம். இது பேக்கர்ஸ்க்கான சூப்பர் மார்க்கெட். பேக்கிங்க்கான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம், அதுவும் கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய இடம். வாங்க இந்த பேக்கர்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மோல்டு இருந்தது. இது வந்து கேக் கட்டர். நம்ம பெருசாக ஒரு கேக் செஞ்சுட்டு அதை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கான மோல்டு. இது வந்து ஃபாண்டன்ட் மேட். இதை இடிச்சிட்டு நம்ம வந்து ஃபாண்டன்ட்லாம் பண்ணலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ஃபாண்டன்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சாக்லேட் மோல்ஸ், ஏகப்பட்ட சாக்லேட் மோல்ஸ் இருந்தது. எல்லாம் வந்து 70 rupees, 80 rupees, 110 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேக் கட்டர். பெருசாக ஒரு 3 tier 4 tier கேக்லாம் பண்ணுறோன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கேக் கட்டர் யூஸ் ஆகும். நம்மளுக்கு கரெக்டான சைஸில் நம்ம கட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிக்கி மவுஸ் மோல்டு, நம்பர்ஸ் மோல்டெல்லாம் இருந்தது. எல்லாம் 140 rupees, 110, 70 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கேக் டின் இருக்குது. க்ரீம் கேக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹேண்ட் பிளெண்டர். ஹேண்ட் பிளெண்டர் இல்லாமல் விப்பிங் க்ரீம் பண்ணவே முடியாது. ஸோ அந்தவும் இருந்தது. கெண்ட் ப்ராடக்ட் இருந்தது. இது ரொம்ப நாளாக நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ட்ரே. இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 340 rupees அப்படி இருந்தது. நேரில் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் 260 rupees தான். ஒரே டைமில் வந்து 12 கப் கேக்ஸ் போல் நம்ம செய்யலாம். ஆன்லைனை விடவும் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. ஹேண்ட் க்ளவுஸ் பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சூடான அவனுக்குள்ளே அப்படியே கைவிட்டுருவோம் சம்டைம்ஸ். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது. 305 rupees அதோட ப்ரைஸ். குவாலிட்டி நல்லாவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப் கேக் டின். இது ஒரு 3 kg கேக் போல் பண்ணலாம் போல். 320 rupees இந்த ட்ரே. ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். குட்டியாக பீட்சா பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பீட்சா பேனும் இருக்குது. ஒரு ரெகுலர் சைஸ் பீட்சா பண்ணலாம். 300 rupees இதோட ப்ரைஸ். மேபி அந்த கோட்டிங்காக வந்து விலை ஜாஸ்தி போல் இருக்குது. இந்த மாதிரி கோட்டிங் ப்ராடக்ட் வாங்கும் போது நம்ம அதில் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிட்டோன்னா அது போயிடும். ஸோ அது வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இது வந்து கேக் பேஸ். நம்ம வந்து இது ரீயூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 120 rupees. இந்த ஸ்பேச்சுலா 110 rupees. ஸ்பேச்சுலா வாங்கும் போது ஒரே பீஸா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பேஸ் தனியாக டாப் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கரண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரே பீஸாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பெரிய பீட்டரும் இருந்தது. 260 rupees அதோட ப்ரைஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நம்மளுக்கு கேக் பண்ணும்போது. இது அகெயின் கேக் டாப்பர். கேக் மேலே சும்மா குத்தி வைக்கணும் அப்படின்னா குத்தி வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேக் லெவல் பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீம் போட்டுட்டு நம்ம கேக் லெவல் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் இது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் அகெயின் கேக் வந்து சைட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு லெவல் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம டயர் கேக்லாம் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அகெயின் சைட்ஸில் டிசைன் பண்ணுறதுக்காகவும் கேக் லெவல் பண்ணுறதுக்காகவும் சில பேர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதுலேயும் பண்ணலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பெல்லாம் இருந்துச்சு. இது வந்து நம்ம க்ரீம்ஸ் எடுக்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்ட். டிஃப்ரெண்ட் சைஸஸ், கிட்டத்தட்ட 6 pieces இருக்குதுன்னு நினைக்கிறேன். 80 rupees தான் இதோட ப்ரைஸ். நம்ம வந்து குக்கீஸ்லாம் செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபாண்டன்ட் மோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து இன்னொரு ஃபாண்டன்ட் மோல்டு தான். இப்போ பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா கேக்குக்கு கிட்டத்தட்ட க்ரௌன் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது கேக் மேலே அழகுக்கு வைக்கிறது. ஜஸ்ட் 90 rupeesக்கு உங்கள் கேக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாயிடும். ஒரு குயின் மாதிரி, கிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா பீட்சா கட்டர். தப்பான டைரெக்ஷனில் பிடிக்கிறேன். 250 rupees. கையை அறுத்துரும். ஸோ ஒழுங்காக வச்சுட்டு கரெக்டான ஆங்கிளில் பிடிக்கிறேன். இது வந்து 250 rupees பீட்சா கட்டர். இப்போ பார்க்க போகிறது பார்த்தா கேக் லைனர். கேக் பண்ணும்போது பேக் பண்ணும்போது நம்ம கேக்கு லைனர் வைப்போம் இல்லையா கப் கேக்குக்கு, அதுக்கான ப்ராடக்ட் தான் இது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 150 pieceக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே கப் கேக் லைனர் தான். நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. மேலே பார்க்குறது எல்லாமே வந்து கேக் டாப்பர்ஸ். இதெல்லாம் வந்து கேக் மேலே வைக்கிறதுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த கேக் டாப்பர்ஸை வச்சுட்டோன்னா கேக் அழகாயிடும். இதெல்லாம் க்ரஷ். நம்ம கேக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற க்ரஷ் ஊற்றி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வேலை ஈஸியாகிடும்.
இதெல்லாம் ஃப்ரூட் ஃபில்லிங்ஸ். நீங்கள் கேக் பண்ணும்போது அவசரத்துக்கு வேணால் வாங்கிக்கோங்க, மற்றபடி ரியல் ஃப்ரூட்ஸ் போடுறது ரொம்பவுமே நல்ல விஷயம். இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிரப் அண்ட் நனாரி சர்பத், அப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேக் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடிபிள் டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். இதை வந்து நம்ம சாப்பிடலாம், ஆனாலும் ஐ வுட் அட்வைஸ் நாட் டு ஈட் பிகாஸ் இதில் வந்து கண்டிப்பாக கலர்ஸ் எல்லாம் இருக்குது விச் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஒரு டெக்கரேஷனுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மிச்ச நேரம் அதை தூக்கி போட்டுட்டு கேக்கை மட்டும் சாப்பிட்றது நல்லது. டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் க்ரஷஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் ஸ்ப்ரே, கேக்கில் கலர் வரத்துக்கு அது மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ஐட்டம், கலரிங் ஏஜென்ட் தான் எல்லாமே. அப்புறம் குக்கிங் க்ரீம்ஸ் இருந்தது, நிறைய கேக் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், செரீஸ் எல்லாம் இருந்தது. நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட்லாம் பண்ணோன்னா செரி போட்டு பண்ணுறதுக்கான செரீஸ்லாம் இருந்தது. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட், ஹனி, பேக்கிங் பவுடர், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ டிஃப்ரெண்ட் ஜெல் கலர்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் சாக்லேட்ஸ். நீங்கள் வந்து சாக்லேட் பண்ணணுமோ இல்லை சாக்லேட் கேக் பண்ணணுமோ அதுக்கு வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய சாக்லேட் தான். டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஐட்டமாக இருந்தது. அப்புறம் சாக்லேட் வந்து நம்ம கேக் மேலே தூவணும்னா அதுக்கானது கொக்கோ பவுடர், இது எல்லாமே சாக்லேட் கேக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து இங்கே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோல்டு, நாசல்ஸு, ஃபாண்டன்ட் ஐட்டம்ஸ். பேசிக்கலி இதெல்லாம் ஃபாண்டன்ட் நம்ம பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸு அதெல்லாம் இருந்துச்சு இந்த சைடில். ரீசெண்ட் டேஸாக சாக்லேட் மோல்டு வச்சுட்டு சுற்றி வச்சு உடச்சி அது உள்ளேருந்து கேக் சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் சில கேக்லாம் வருது இல்லையா, அதுக்கான மோல்டெல்லாம் இருந்தது இந்த பக்கம். என்ன மாதிரி மோல்டு வேணுமோ அது எல்லா மோல்டுமே இங்கே இருந்தது. இங்கே இல்லாத கேக் டெக்கரேட்டிவ் ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம்ஸ், கேக்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கான பொருளுங்க. பேக்கிங் ஐட்டம்ஸும் வந்து ஒன்று 17 rupees, 18 rupees, 20 rupees, 25 rupees அப்படி தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா கேக் மேலே சும்மா நம்ம சில்வர் இது ஃபாயில் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இது தான். இப்போ நம்ம காஜு கட்லி அது மேலெலாம் பார்த்தோன்னா சில்வர் கோல்ட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் தான் இது. இது எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தான் இந்த பக்கத்தில் இருக்குது. பேலட் நைஃப் அதெல்லாம் இருந்தது. கேக் கட்டிங்க்கு பேலட் வந்து கேக் லெவல் பண்ணுறதுக்கான அந்த பேலட் நைஃப் அதெல்லாம் இருந்தது. கேக் பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருந்தது. அதாவது அந்த கேக்கை சாப்பிட்டு தூக்கி போடுற டப்பா கூட அவ்வளோ விலையாக இருக்குது. 17 rupees, 25 rupees, சிலதெல்லாம் 100 rupeesக்கு கூட போகுது. அந்த பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட்டே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கேக் ஏன் ப்ரைஸ் இவ்வளோவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த பேக்கிங் மெட்டீரியல்னால தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்கிங் ஒன்றுமே வந்து 25 rupees, 50 rupees, 70 rupees அந்த மாதிரி இருக்குது. வெறும் தூக்கி போடுற அந்த அட்டை டப்பாங்களே அந்த ரேட்டில் இருக்குது. அகேன் இந்த கேக் ஜெல் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்தது. நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வேண்டிய கலர். டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. என்னென்னமோ பவுடர்ஸ்லாம் இருந்தது. கேக் ரைசிங் பவுடர் போல் இருக்குது. இதெல்லாம் பேக்கரி இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஹோம் பேக்கர்ஸ் ஜென்ரலாக இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான், உள்ளே பில் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போய் வாங்கிக்கலாம். இதுதான் விகே எசன்ஸோட ஷாப் டூர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் இங்கே காட்டின பொருளை விட விலை எங்கேயாவது கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய இடம் இதுதான். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, please like, share and subscribe. Bye from Jamima.